எண் 15 எஸ். அக்ஷயா. முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்தது தாய். இம்மூன்றையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன் பிரியாத சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு நான் கண்ட கனவு. நான் ஒரு மருத்துவரானால் மகிழ்ச்சி நிறைந்த இந்த உலகில் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழிலை தங்கள் வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருக்கின்றன. அவர்களின் கனவு நனவாக அவர்கள் பாடுபடுகின்றன. நானும் ஒரு கனவு காண்கிறேன். என் கனவு நான் ஒரு மருத்துவரானால் முதலில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிவேன். பல்வேறு நோயாளிகளுடன் பழகி அவர்களின் பிரச்சனைக்குரிய தீர்வை காண்பேன். அவர்களை அன்பாக விசாரித்து நோய்க்கு உகந்த மருந்தை கொடுப்பேன். கைராசிக்கார மருத்துவர் என அனைவரும் போற்றும் வகையில் நடக்க முயற்சி மேற்கொள்வேன். எனது மிகப்பெரிய கனவு சொந்தமாக மருத்துவமனை திறப்பதுதான். நான் திறக்கும் மருத்துவமனை ஒரு நிபுணத்துவ மையமாக இருக்கும். இங்கு பலவித நோய்களுக்கு நிபுணர்கள் இருப்பார்கள். ஏழைகளுக்கு இலவச மருத்துவ வசதிகள் செய்து தருவேன். என் மருத்துவ நிபுணத்துவ மையத்தில் பல சிறந்த மருத்துவர்களை வேலைக்கு அமர்த்துவேன். என் மருத்துவ நிபுணத்துவ மையத்தில் பல சிறந்த மருத்துவர்களையும் வேலைக்கு அமர்த்துவேன். மேற்படிப்பை தொடர முடியாத ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி வசதிகள் செய்து தருவேன். பள்ளிகளுக்கு மாதந்தோறும் இலவச பரிசோதனைகளை அடிக்கடி மேற்கொள்வேன். கண், பல், தோல் என பல்வேறு பிரச்சனைகள் உள்ள மாணவர்களுக்கு இலவச மருத்துவ வசதிகள் செய்து தருவேன். என் மேற்படிப்பை தொடர முடியாத ஏழை மாணவர்களுக்கு இலவச மருத்துவ வசதிகள் செய்து தருவேன். அவர்களையும் என் போல் மருத்துவர்களாக்கி என் வாழ்க்கையில் உயர உதவி செய்வேன். என் கனவுகள் நிறைவேற நான் கடுமையாக படிப்பேன். கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துவேன். மருத்துவரானால் மருத்துவ தொழில் கிடைக்கும் வருமானத்தில் என் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வேன். சமுதாயத்திலும் மிக உயர்ந்த இடத்தை பெறுவேன். உறவினர்களுக்கு பொருளாதார வசதிகள் செய்து தருவேன். கனவு என்றவுடன் நம் அனைவருக்கும் நினைவில் வருவது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கனவு என்பது தூக்கத்தில் வருவது கனவு அல்ல. உன்னை தூங்க விடாமல் செய்வதுவோ அதுதான் லட்சிய கனவு. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். கனவு காணுங்க. கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். அது போன்றுதான் நான் கண்ட கனவு. நன்றி, வணக்கம்.